டேஸ்டியான மாங்காய் முருங்கைக்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாய்க்கு ருசியா செம்ம டேஸ்டா இருக்கும். 1/2 கிலோ நெத்திலி மீன், ஒரு அரை மாங்காய், ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சட்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு சேர்த்து, ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்து நல்லா வதக்குவாங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியா 1/4 கப் அளவுக்கு தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுக்குவாங்க. அதே சட்டியில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் முருங்கைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்டையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கலந்து மாங்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா புளியோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே மூடி வச்சிருங்க. 3ல இருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மீன் எல்லாம் நல்லா சாஃப்டா வந்து கம கமன்னு டேஸ்டியான முருங்கைக்காய் மாங்காய் நெத்திலி மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்.